அனைவருக்கும் வணக்கம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஒன்றியம் மகாதேவப்பட்டணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பசுமைப்படை மாணவர்கள் மூலமாக உறிஞ்சிக்குழி அமைக்கப்படுகிறது. உறிஞ்சிக்குழி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வீடுகள்லையோ அல்லது பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது வேறு இடங்கள்லையோ நமக்கு வெளியேறுகிற கழிவு நீரை சாக்கடையா தேங்காம அதை பூமிக்குள்ளார அனுப்பக்கூடிய ஒரு முறைக்கு தான் உறிஞ்சிக்குழி அப்படின்னு பேரு. நமக்கு நீர் வெளியில தேங்கினுச்சு அப்படின்னு சொன்னா அது சாக்கடையா மாறி அது கொசுக்கள் உற்பத்தியாகி பல்வேறு நோய்களை நமக்கு ஏற்படுத்தும். இப்ப இந்த உறிஞ்சிக்குழிய மாணவர்கள் பசுமைப்படை மூலமாக எப்படி அமைக்கிறார்கள் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு ஒரு செயல் திட்டமா காட்டுறோம். இந்த உறிஞ்சிக்குழிய பார்த்து நீங்களும் உங்க வீடுகள்லையோ அல்லது பல இடங்கள்லையோ இதை செஞ்சா நமக்கு கொசுக்கள் உற்பத்தி ஆகாம நோய்கள் வராமலும் அந்த தண்ணீரை பூமிக்குள்ளர நிலத்தடி நீராகவும் நம்ம சேமிக்க முடியும். முதல்ல அதற்கு நம்ம ஒரு எளிமையா அமைக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மீட்டர் அளவுக்கு குழி வெட்டிக்கணும். இப்ப காட்டுப்பா, 1 மீட்டர் அளவுக்கு இப்ப நாங்க ஒரு குழி வெட்டி இருக்கோம். ரெண்டாவது என்ன இங்க காட்டு, ரெண்டாவதாக இந்த மாதிரி நமக்கு ஒரு ட்ரம் இருந்தா வாங்கிக்கிட்டு இந்த ட்ரம்மை மேல் பக்கம் வெட்டி எடுத்துடணும். அதே போல அடிப்பக்கமும் உள்ளர கீழையும் வெட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நிறைய துளைகள் போட்டுக்கணும். துளை போட்டுட்டு இப்ப இதை இந்த குழிக்குள்ளார நம்ம வச்சிடறோம். வைப்பாரு உள்ளார அந்த பக்கம் இப்ப வச்சுட்டு நம்ம 4 பக்கமும் மண்ணை போட்டு மூடிட்டு அந்த பைப்படு அப்படியே விடு. அங்க காட்டுப்பா, அங்க இந்த நீர்த்தேக்க மாணவர்கள் எல்லாம் நீர் கை கழுவுற அந்த தண்ணீர் இந்த குழாய் வழியாக இது உள்ளார போயிடும். இது அப்படியே தண்ணி உள்ள போயிடும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இதுக்குள்ளார சாப்பாடு எது கிடந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா தண்ணீர் உள்ள இறங்கிட்டு இருக்கும். இதனால தண்ணீர் தேங்காது. நம்ம தேவையில்லாத அந்த கழிவு நீரும் நிலத்தடி நீராக உள்ள சேமிக்கப்படும். அதனால நம்ம இந்த முறையை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.